வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை குருகுலம் கல்வியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இன்று பொறியியல் தொழில்நுட்பம் முயற்சியாண்மை முகாமைத்துவம் என்ற அலகினூடாக உங்களை சந்திக்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க போவது வணிகம் ஒன்றின் சந்தையும் அதனுடன் தொடர்புடைய சூழலும். பொதுவாக வணிகங்கள் சமூகத்துடன் தொடர்புடைய அமைப்புகள். அவை சமூகத்திலிருந்து வளங்களை பெற்று சமூகத்திற்கு தேவையானவற்றை வழங்குகின்றன. எனவே நேரடியாக சமூகத்துடன் தொடர்படுகின்ற இந்த வணிகங்களது செயற்பாடுகள் மிகவும் பொருளாதார நலன்மிக்கவையாக காணப்படுகின்றன. எனவே இந்த வணிகங்களின் செயற்பாடுகளை இந்த அலகில் பொருளாதார அடிப்படை எண்ணக்கருகளுடன் தொடர்புபடுத்தி நாங்கள் பார்ப்போம். பொருளியலின் அடிப்படை எண்ணக்கரு இது ஒரு பொருளியல் பாடத்தோடு சம்பந்தப்பட்ட அலகாக காணப்படுகிறது. நீங்கள் பொறியியல் தொழில்நுட்பம் கற்கின்ற மாணவர்கள் ஆழ்ந்த எண்ணக்கருவை இங்கு கொண்டிருக்க தேவையில்லை. பொறியியல் தொடர்பான அடிப்படை விளக்கங்களை மட்டும் நீங்கள் கொண்டிருந்தால் போதுமானது. முதலாவதாக பொருளியலின் அடிப்படை எண்ணக்கரு பற்றி பார்ப்போம். வரையறுக்கப்படாத மனித தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கு பொருட்களும் சேவைகளும் அவசியமாகின்றன. பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு அருமையானதும் வரையறுக்கப்பட்டதும் மாற்று பயன்பாடு கொண்டதும் பெறுமதி மிக்கதுமான வளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இவ்வளங்களை கொண்டு எவ்வாறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வது என்பதுடன் தொடர்பான கற்கையாகவே பொருளியல் காணப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், வளங்கள் மனித தேவையோடு ஒப்படைக்குள்ள வரையறுக்கப்பட்டு காணப்படுகிறது, அடிமையானதாக காணப்படுகிறது. வளங்களுக்கு மாற்று பயன்பாடு இருக்கு, பெறுமதி இருக்கு. எனவே வளத்தை நாங்கள் விரயம் செய்யக்கூடாது, அவற்றை உச்ச அளவில் பயன்படுத்த வேண்டும். அது தொடர்பாக கற்பதுதான் பொருளியல் தொடர்பான எண்ணக்கருவாகும். பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்வதற்கு எங்களுக்கு மூலப்பொருட்களாக அல்லது உள்ளீடுகளாக வளங்கள் தேவையாக காணப்படுகின்றன. பொருளியலில் நாங்கள் வளங்கள் என பார்க்கும் பொழுது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி அல்லது முயற்சியாண்மை இவ்வளத்தையும் சேர்த்து நாங்கள் உற்பத்தி காரணிகளாக உள்ளீடாக பயன்படுத்துகின்றோம் என பொருளியலில் குறிப்பிடுகின்றோம். நான் போன முறையும் பொருளியல் தொடர்பான வளங்கள் அல்லது சென்ற அமர்வில் பொருளியல் தொடர்பான வளங்கள் எவை, முகாமைத்துவம் தொடர்பான வளங்கள் எவை என நாங்கள் தனியாக வேறுபடுத்தி பார்த்தோம். அதை நீங்கள் திருப்பி முறைக்கா ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். என்று பொருளியலில் வளங்கள் எனும் பொழுது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்ற அந்த 4 காரணிகளும் உள்ளீடாக பயன்படுத்தப்படுகின்றன. இக்காரணிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நிலம் என்று சொல்லும் பொழுது பொருட்கள் சேவைகளின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் இயற்கையின் கொடைகள் அனைத்தும் நிலமாகும். இங்கு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற இயற்கையாக கிடைக்கின்ற அனைத்து வளங்களையும் நாங்கள் நிலம் என்ற பகுதிக்குள் கொண்டு வருவோம், நிலம் என்ற வகைக்குள் கொண்டு வரலாம். நிலம் எனும் பொழுது உதாரணத்திற்கு புத்தரைகள், கடல், ஆறு, அருவி, இயற்கையின் கொடைகள் எல்லாத்தையுமே நாங்கள் நிலம் என்று சொல்லுவோம். நிலம் என்ற உற்பத்தி காரணியை உற்பத்தியில் ஈடுபடுத்தினால் அதற்கு சன்மானமாக வாடகையை கொடுக்க வேண்டும். அப்ப நீங்கள் பார்க்க வேணும், நிலத்திற்கு சன்மானமாக வாடகை என்ற அந்த வருமானம் கிடைக்கும். அடுத்ததாக பார்ப்போம் உழைப்பு. பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு மனித வளங்கள் பயன்படுத்தப்படும் மனித வளங்கள் அனைத்தும் உழைப்பு ஆகும். உதாரணம், வைத்தியர், கணக்காளர், சட்டவாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், கூலி தொழிலாளர்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள், அனைத்து மனித வளத்தையும் நாங்கள் உழைப்பு என்று சொல்லுவோம். அவ பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு உழைப்பு என்ற அந்த வளத்தை நாங்கள் பயன்படுத்தினோமாக இருந்தால் அந்த வளத்திற்கு சன்மானமாக சம்பளத்தையும் கூலியையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ உழைப்பு என்ற வளத்திற்கு சன்மானம் சம்பளம், கூலி என்றதை நீங்கள் பார்க்கலாம். சம்பளம் எனும் பொழுது அது மாதாந்த அடிப்படையிலோ அல்லது வாராந்த அடிப்படையிலோ பெறப்படுவதாகவும், கூலி எனும் பொழுது நாளாந்த அடிப்படையில் அல்லது மணித்தியாலத்தின் அடிப்படையில் வழங்கப்படுவதாகவும் காணப்படும். மூலதனம். அப்போ உற்பத்தி காரணிகளில் மூன்றாவதாக மூலதனத்தை பற்றி பார்ப்போம். பொருட்கள் சேவைகளின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து சாதனங்களையும் நாங்கள் மூலதனம் என்று சொல்லுவோம்.
பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற கட்டடங்கள், தளபாடங்கள், இயந்திரம் பொறிகள், கணனி உபகரணங்கள், மோட்டார் வாகனங்கள் அனைத்தையும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து சாதனத்தையும் நாங்கள் மூலதனம் என்று சொல்லுவோம். அப்ப மூலதனத்திற்கு சன்மானமாக வட்டி என்ற சன்மானத்தை நாங்கள் வழங்க போன்றோம். அப்ப பாருங்கள், இதில் உதாரணமாக கட்டிடம், பொறிகள், இயந்திரங்கள், வாகனங்கள், கணனி போன்றவற்றை குறிப்பிடுகின்றோம். மூலதனத்திற்கு சன்மானமாக வட்டி என்ற வருமானம் பெற்றுக் கொள்ளப்படும். உற்பத்தி காரணியான மூலதனம் உற்பத்தியில் ஈடுபட்டதற்காக வட்டி என்ற சன்மானத்தை பெற்றுக்கொள்ளும். அவ்வாறே முயற்சி என்ற பொழுது, உற்பத்தி காரணியான முயற்சியை நாங்கள் பார்க்கும் பொழுது, நிலம், உழைப்பு, மூலதனம் என்ற அந்த உற்பத்தி காரணிகள் இருந்தால் கூட அவற்றால் தனித்தனியாக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்ய முடியாது. இவற்றை ஒன்றிணைத்து உற்பத்தியில் ஈடுபடுத்துகின்ற அந்த உற்பத்திக்காரன் தான் முயற்சி. இது முயற்சி முக்கியமானது. இதைத்தான் நாங்கள் முயற்சி ஆண்மை என்ற இந்த பாடத்தினூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த முயற்சி ஆண்மையால் ஏனைய காரணிகளை ஒன்றிணைத்து அவற்றுக்கு பெறுமதி கொடுப்பது இவர் முக்கியமான ஒரு காரணி. முயற்சி என்ற உற்பத்தி காரணி உற்பத்தியில் ஈடுபட்டமைக்காக இலாபம் என்ற சன்மானத்தை பெற்றுக்கொள்ளும். முயற்சி என்ற உற்பத்தி காரணிக்கு இலாபம் என்ற சன்மானம் கிடைக்கும். அப்ப நாங்கள் பார்த்தோம் என்ற உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அவை பெற்றுக்கொள்கின்ற சன்மானங்கள் வாடகை, வட்டி, கூலி, சம்பளம், லாபம். அப்ப நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்திருங்கள். உற்பத்தி காரணிகள் எவை, அவற்றில் கிடைக்கின்ற சன்மானங்கள் எவை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருங்கள். பொருளின் அடிப்படை அம்சமாக அடுத்து நாங்கள் பார்க்க போவது கேள்வி, டிமாண்ட் என்றது பார்ப்போம். இது ஒரு முக்கியமான விஷயம். அனைத்தும் இந்த கேள்வியின் ஊடாகத்தான் பொருளியல் கட்டி எழுப்பப்படுகிறது. பொதுவாக இதுக்கு சின்ன வரைவரைத்தை கொடுக்கலாம். தேவை, விருப்பம் என்பவற்றுடன் கூடிய கொள்வனவாற்றல் கேள்வியாகும். எங்களுக்கு நாங்கள் உயிர் வாழ வேணுமாக இருந்தால் எங்களது தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பொருட்களும் சேவைகளும் தேவை. அவற்றை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அப்ப எனக்கு ஒரு பொருள் தேவையாக இருக்கின்றது. அதற்கு பணத்தை கொடுத்து நான் கொள்வனவு செய்யக்கூடிய நிலையில இருந்தேனாக இருந்தால் அந்த பொருள் மீது நான் ஒரு கேள்வியை உண்டு பண்ணலாம். அதுதான் கேள்வி. அப்ப கேள்விக்கு நாங்கள் வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது தேவை, விருப்பம் என்பவற்றுடன் கூடிய கொள்வனவு ஆற்றலே கேள்வி ஆகும் என நீங்கள் சின்னனாக அந்த வரைவிலக்கணத்தை சேர்த்துக் கொள்ளலாம். இனி தனியொருவற்றை கேள்வி, தனிநபர் கேள்வி என்று சொல்லியும் ஒட்டுமொத்தமாக எல்லா தனிநபர்களாலும் ஏற்படுத்தப்படுற கேள்வியை நாங்கள் சந்தை கேள்வி என்றும் பார்ப்போம். இப்பொழுது சந்தை கேள்வி என்ற எண்ணக்கருவை பார்ப்போம். குறித்த ஒரு காலப்பகுதியில், குறித்த ஒரு சந்தையில், குறித்த ஒரு பொருளுக்கு காணப்படும் பல்வேறுபட்ட விலைகளில் நுகர்வோனால் கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும் மொத்த தொகை சந்தை கேள்வி ஆகும். மார்க்கெட் டிமாண்ட் என்று சொல்லிக்கல, குறித்த ஒரு காலப்பகுதியில, குறித்த ஒரு பண்டத்திற்கு நிலவுகின்ற பல்வேறுபட்ட விலைகளில நுகர்வோனால் கொள்வனவு செய்ய தயாராக உள்ள மொத்த பொருட்கள் சேவைகள் என்ற அளவை நாங்கள் சந்தை கேள்வி அப்படி என்று சொல்லுவோம். பொருளியல்ல கேள்வி, சந்தை கேள்வி, இந்த இரண்டு எண்ணக்கருக்களையும் உள்ளடக்கித்தான் ஏனைய விடயங்கள் கட்டியெழுப்பப்படுகின்றன. இப்பொழுது பார்ப்போம் கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள். பரீட்சை நோக்கில இது வினாவப்பட்ட ஒரு கேள்வி. கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகளை குறிப்பிடுக என கேட்பார்கள். அல்லது இந்த காரணியின் தாக்கம் கேள்வி மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என கேட்பார்கள். எனவே நீங்கள் இதை மனனம் செய்து கொள்ள வேண்டும். கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள்: முதலாவது பொருளின் விலை, இரண்டாவது நுகர்வோனின் வருமானம், மூன்றாவது பொருட்களுடன் தொடர்புடைய பிரதியீடு மற்றும் நிரப்பு பொருட்களின் விலை, நாலாவது நுகர்வோனின் சுவை மாற்றம். அப்ப கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் இவற்றை நாங்கள் தனித்தனியாக இப்பொழுது பார்ப்போம். இங்கு முயற்சியாண்மை மாணவர்களுக்கு கேள்வி, கேள்வி தொகை என்ற அந்த ரெண்டு விடயங்களும் உன்னிப்பாக தேவையானவை அல்ல. நீங்கள் அவ்வளவு தூரம் ஆழமாக இதை நீங்கள் கற்க தேவையில்லை. ஆனால் இவ்வளவு விடயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கேள்வி, கேள்வி தொகை என்ற அந்த மாற்றம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் எவ்வாறு எழுதினாலும், கேள்வி என்று எழுதினாலும் சரி, கேள்வி தொகை என்று எழுதினாலும் சரி. கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள்: பொருளின் விலை, நுகர்வோனின் வருமானம்,
பிரதியீடு நிரப்பு பண்டங்களின் விலை, நுகர்வோனின் சுவை மாற்றம் என்ற இந்த காரணிகள் கேள்வியை தீர்மானிக்கும். பொருளின் விலை. பொருளொன்றுக்கான கேள்வியை தீர்மானிப்பதில் அந்த பொருளின் விலை நேரடியாகவும் சம்பந்தப்படும், நேரடியாக செல்வாக்கு செலுத்தும். உங்களுக்கு வளமையா தெரியும், இது சாதாரணமான இயல்பான ஒரு எண்ணக்கரு. பொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது குறித்த ஒரு பண்டத்திற்கான கேள்வி குறைவடையும். அவ்வாறு பொருளின் விலை குறைவடையும் பொழுது குறித்த ஒரு பண்டத்திற்கான கேள்வி அதிகரிக்கும். அப்ப இங்கே பொருளின் விலைக்கும் அந்த பண்டத்தின் கேள்விக்கும் இடையிலே ஒரு எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஒன்று காணப்படும். இது பொதுவாக கேள்வி விதி எனும் சொல்வார்கள். நாங்கள் இப்பொழுது பார்ப்போம், இதன் வரைபட விளக்கத்தை பார்ப்போம். நாங்கள் விலைக்கும் கேள்விக்கும் இடையிலே ஒரு தலைகீழான தொடர்பு இருக்கின்றது என காட்டும். அதை நான் இந்த வரைபடத்தின் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். பொருளின் விலை P0 இருக்கும் பொழுது அதனது கேள்வி தொகை Q0 காணப்படுகிறது. பொருளின் விலையானது P0 P1 குறைவடையும் பொழுது கேள்வி தொகையானது Q0 Q1 அதிகரிக்கின்றது. நாங்கள் முதலே சொன்னாங்க, பொருளின் விலை குறைவடையும் பொழுது அதனது கேள்வி தொகை அதிகரிக்கும். அப்ப இங்கே விலை குறைவடைகின்றது, அதன் கேள்வி தொகை அதிகரிக்கின்றது என்பதை இந்த வரைபடம் காட்டுகின்றது. இதன் மறுதலையாக பார்த்தோமாக இருந்தால், பொருளின் விலையானது P0 P2 அதிகரிக்கும் பொழுது பொருளுக்கான கேள்வி தொகையானது Q0 Q2 குறைவடையும். எங்களுக்கு தெரியும், விலை அதிகரிக்கும் போது கேள்வி தொகையானது குறைவடையும். இது சாதாரண ஒரு சந்தை நடத்தை. இதை நாங்கள் பொருளியல் எண்ணக்கருவினூடாக ஒரு வரைபடத்தினூடாக இங்கு காட்டுகின்றோம். இது சாதாரணமான யதார்த்தமான ஒரு விளக்கம். இதை நீங்கள் அதிக அளவு சிரமப்பட்டு பாடமாக்க தேவையில்லை. ஒரு டிமாண்ட் லைனை கீறுகிறீர்கள், ஒரு ஆரம்பத்தில் P0 Q0 என குறிப்பிடுகின்றீர்கள். இங்கு விலையானது P0 P1 குறைவடையும் பொழுது கேள்வி தொகையானது Q0 Q1 அதிகரிக்கின்றது என்பதை காட்டுவீர்கள். அவ்வாறே விலையானது P0 P2 அதிகரிக்கும் பொழுது கேள்வி தொகையானது Q0 Q2 குறைவடைகிறது. இதன் அடிப்படையிலே தான் இந்த கேள்வி வளையானது வரையப்படுகிறது. இதனால் தான் இந்த கேள்வி வலை மேலிருந்து கீழ் நோக்கியதாக, இடமிருந்து வலம் சாய்ந்ததாகவும் அமைந்து காணப்படுகிறது என பார்க்கிறீர்கள். அடுத்ததாக நுகர்வோனின் வருமானம். கேள்வியில் தாக்கத்தை உண்டுவனில் நுகர்வோனின் வருமானமும் மிகவும் முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்றது. நுகர்வோனின் வருமானம் என நாங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக வருமானம் அதிகரிக்கும் பொழுது கேள்வி அதிகரிக்கும், மாறாக வருமானம் குறையும் பொழுது கேள்வி குறையும். அது சாதாரண ஒரு நடத்தை. என்னிடம் பணம் கூட இருக்கும் பொழுது நாங்கள் அதிக அளவு பண்டத்தை கொள்வனவு செய்கின்றோம். பணம் குறைவடைந்து செல்லும் பொழுது நாங்கள் கொள்வனவு செய்கின்ற பொருட்கள் சேவைகளின் அளவும் குறைவடைந்து செல்கிறது. எனவே அது தொடர்பான தியரியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நுகர்வோனின் வருமானம் பொருளின் கேள்வியில் நேரடியாக தாக்கத்தை உண்டு பண்ணும். நுகர்வோனின் வருமானம் அதிகரிக்கும் பொழுது பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். அவ்வாறே நுகர்வோனின் வருமானம் குறைவடைந்து செல்லும் பொழுது பொருளுக்கான கேள்வியும் குறைவடைந்து செல்லும். இக்கேள்வி மாற்றம் எந்த பொருளுக்கு அதிக அளவு அதிகரிக்கும் நுகர்வோன்ற வருமானம், எந்த பொருளுக்கு குறைந்த அளவு கேள்வி அதிகரிக்கும் என்பது தொடர்பானது குறித்த பண்டத்தின் நெகிழ்ச்சியில் தங்கியுள்ளது. அதை பார்த்தீங்கன்னா இங்க நெகிழ்ச்சி என்பது பொருளின் முக்கியத்துவம் என பார்ப்போம். அத்தியாவசிய பண்டமா, ஆடம்பர பண்டமா அல்லது இழிவு பண்டமா, அந்த வகையில் பண்டத்தின் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நுகர்வோனின் வருமானம் அதிகரிக்கும் பொழுது அந்த பண்டத்திற்கான கேள்வியிலே மாற்றம் உண்டு பண்ணும். இதை நாங்கள் இந்த நுகர்வோன்ற வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதில் ஏற்படுற அந்த வருமான அதிகரிப்பும் கேள்வி தொகை அதிகரிப்பையும் நாங்கள் பண்டங்களை 3 வகையாக பிரித்து அதன் அடிப்படையில் நோக்குவோம். இங்கு பார்த்தீங்களாக இருந்தால் ஏ என்ற அத்தியாவசிய பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும் போக்கு இங்கு வரைபடத்தில் காட்டப்படுகிறது. ஏ என்ற இந்த கோட்டினூடாக நுகர்வோனின் வருமானம் அதிகரிக்கும் பொழுது முதலில் அதிகரிப்பது அத்தியாவசிய பண்டங்களுக்கான கேள்வி என்றால் அது நுகர்வோனுக்கு உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது.
வருமானம் குறைந்த மட்டத்தில் காணும் பொழுது அவன் மிகவும் சிரமப்பட்டுதான் அத்தியாவசிய பண்டங்களுக்கான அந்த தேவையை பூர்த்தி செய்வான். இப்பொழுது வருமானம் அதிகரிக்கும் பொழுது உடனடியாக அந்த பண்டங்களை கொள்வனவு செய்வான். எனவே அத்தியாவசிய பண்டமான ஏ என்ற பொருளின் விலையானது உயர்ந்து செல்வதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அதே மாதிரி சாதாரண பண்டங்களுக்கான கேள்வி, அதை பி என்ற அந்த அதிகரிப்பு விரைவினூடாக இங்கு காட்டப்படுகிறது. நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கும் பொழுது அதனது கேள்வித்தொகை, சாதாரண பண்டத்துக்கான கேள்வித்தொகை இரண்டாவது கட்டமாக அதிகரிக்கும். மூன்றாவது பண்டமாக பார்த்தீர்கள் என்றால் ஆடம்பர பண்டம். நுகர்வோன் தன் வருமான அதிகரிப்பில் முதல்ல என்ன செய்வான் என்றால் அத்தியாவசிய பண்டத்துக்கான கேள்வியை கூட்டுவான். இரண்டாவது கட்டமாக சாதாரண பண்டங்களுக்கான கேள்வியை கூட்டுவான். இவற்றுக்கு மேலதிகமாகவும் வருமானம் காணப்படுமாக இருந்தால் மட்டும் ஆடம்பர பண்டங்களுக்கான கேள்வியை கூட்டுவான். ஆடம்பர பண்டம் எங்களுக்கு தெரியும், உயிர் வாழ்வதற்கு அவசியமானவை இல்லை. அவை விருப்பத்தின் அடிப்படையில் அல்லது மேலதிகமாக புத்துணர்ச்சியின் அடிப்படையில் கொள்ளளவு செய்யப்படுகின்ற பண்டங்களாக இருக்கும். அந்த அந்த நுகர்வோனின் வருமானம் என்ற போக்கை நீங்கள் இந்த வரைபடத்தினூடாக சிறிது ஞாபகம் வைத்திருந்தால் நல்லது. அடுத்தது பதிலீட்டு பண்டம் அல்ல பதிலீட்டு பொருட்களுக்கான விலை. அப்ப கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணியில பதிலீட்டு பொருட்கள் அல்லது பிரதியீட்டு பொருட்களின் விலை என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. பதிலீட்டு பண்டம் அல்லது பிரதியீட்டு பண்டம் என்றால் என்னவென்றால், குறித்த பண்டத்திற்கு பதிலாக நுகரக்கூடிய இன்னொரு பண்டத்தை நாங்கள் பதிலீட்டு பண்டம் அல்லது பிரதியீட்டு பண்டம் என்று சொல்லுவோம். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, கோதுமை தானியத்திற்கு பதிலாக அரிசியை நுகரலாம். ஸோ அரிசிக்கு பிரதியீடாக கோதுமை தானியம் வருகிறது. ஆக பதிலீட்டு பண்டங்களுக்கு சிறந்த உதாரணம் அரிசிக்கு பதிலாக கோதுமை தானியம். மாணவர்களாய் நீங்களும் அதை விளங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது போன் என்றதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் பிரதியீடுகள் கணக்க வருகிறது. அவ்வாறு நீங்கள் உங்களுக்குள்ள உதாரணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்ப பதிலீட்டு பண்டமான கோதுமை மாவின் விலையில் ஏற்படுற அதிகரிப்பு அரிசியின் கேள்வியிலே எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும், அல்லது அரிசியின் விலையில் ஏற்படுற அதிகரிப்பு கோதுமை மாவின் கேள்வியில எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும். அப்ப இங்க பார்த்தீர்களாக இருந்தால் அரிசியின் விலையினூடாக கோதுமை மாவின் கேள்வியில செல்வாக்கு வருகிறது. எனவே அங்க விலையில இருந்து கேள்விக்கு வாரபடியால் அதை நாங்கள் வழிவந்த கேள்வி அப்படி என்று சொல்லுவோம். இது தொடர்பான ஒரு வரைபடத்தை நாங்கள் பார்ப்போம், பின்னர் பார்ப்போம். பதிலீட்டு பொருட்களுக்கான விலையில் ஏற்படுற மாற்றம், அது தொடர்பான விளக்கத்தை பார்த்துருங்கண்டா, குறித்த பண்டத்தின் கேள்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தும். பதிலீட்டு பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு குறித்த பண்டத்தின் கேள்வியின் அதிகரிப்பை ஏற்படுத்தும். இது ஒரு முக்கியமான விஷயம், இதை பார்த்துக் கொள்ளுங்க. பதிலீட்டு பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு குறித்த பண்டத்தின் கேள்வியில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். வழிவந்த கேள்வி. இப்ப பாருங்க, கோதுமை மாவின் விலை அதிகரிக்குது. அப்ப நாங்கள் கேள்வியில் என்ன சொல்றோம்? உடனடியாக கேள்வியில் என்ன நடக்க போகுது? கோதுமை மாவுக்கான கேள்வி குறைய போகுது. விலை கூடினால் கேள்வி குறையும். அப்படியே இருந்தால் இது அத்தியாவசிய பண்டம், நுகர்வோன் நுகராம இருக்கலுமோ? இல்ல, நுகரத்தான் வேணும். அப்படின்னு சொன்னால் இப்ப கோதுமை மாவின் விலை கூடிக்க கோதுமைக்கான கேள்வியை குறைச்ச நுகர்வோன் இப்பொழுது அரிசியை கொள்ளுநர் செய்ய போவான். எனவே அங்கே அரிசியின் விலை மாறாத போது அரிசிக்கான கேள்வி கூடும். இது வழிவந்த கேள்வி. இது பிரதியீட்டு பண்டத்திற்கான கேள்வி அப்படி என்று நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அல்லது பதிலீட்டு பண்டம், பதிலீட்டு பண்டமும் பிரதியீட்டு பண்டமும் ஒரே வேர்ட்ஸ். அதே மாதிரி பதிலீட்டு பண்டத்தின் விலையில் ஏற்படும் ஒரு குறைவு குறித்த பண்டத்தின் கேள்வியில் குறைவை உண்டு பண்ணும். பாருங்க, பதிலீட்டு பண்டம் என்று நான் சொல்லியிருக்கல, இப்படி பார்ப்போம். கோதுமை மாவின் விலை குறையும் பொழுது இப்பொழுது கோதுமை மாக்கான கேள்வி அதிகரிக்கும். அப்ப நுகர்வோன் என்ன செய்ய போறான்? அரிசியை நுகர்ந்த நுகர்வோன் அரிசியில இருந்து கோதுமை மாவை நுகர்வதற்கு வர போறான். என் விலை குறைஞ்சிட்டது. அப்ப இப்பொழுது அரிசியின் விலை மாறாத போது ஆட்டோமேட்டிக்கா அரிசியின் கேள்வி குறையும். கோதுமை மாவின் விலை குறைந்தபடியால் கோதுமைக்கான கேள்வி கூடும். அப்ப இந்த தொடர்பை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்க வேணும். இதை தான் பாருங்க, பதிலீட்டு பண்டத்தின் விலையில் ஏற்படும் குறைவு குறித்த பண்டத்தின் கேள்வியில் குறைவை உண்டு பண்ணும். பார்ப்போம்.
இது தொடர்பான விளக்கத்தை பாருங்க. இப்ப ஒரு பக்கம் நாங்கள் குறித்த பண்டத்திற்கான விலையில் ஏற்படுற மாற்றம், பதிலீட்டு பொருட்களுக்கான விலையில் ஏற்படும் மாற்றம் குறித்த பண்டத்திற்கான கேள்வியிலே எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணு பார்க்கலாம். பாருங்க, கோதுமை மாவுக்கான விலை அது மாறுது. கோதுமை மாவுக்கான விலை P ஆக இருக்கும் பொழுது அதனது கேள்வித்தொகை Q ஆக காணப்படும். அதே நேரம் அரிசியின் விலையும் P ஆக இருக்கும் பொழுது அதனது கேள்வித்தொகை Q ஆக இருக்கும். ரெண்டுமே P ஆக இருக்கும் பொழுது Q ஒரே விலையில இருக்கும். இப்பொழுது P ஆக இருந்த கோதுமை மாவின் விலை P1 ஆக அதிகரிக்கிறது. அப்ப எங்களுக்கு தெரியும், விலை அதிகரித்தால் கேள்வி குறையும். சோ Q ஆக இருக்கின்ற கோதுமை மாவுக்கான கேள்வி Q1 ஆக குறைவடையும். அப்ப குறைவடைந்தால் நுகர்வோன் தன்னை நுகர்வை கண்ட்ரோல் பண்ணல. அதே அத்தியாவசிய பண்டம் அரிசியும் மாவும். அப்ப அரிசியும் மாவு அத்தியாவசிய பண்டம் என்றா நுகர்வோன் கோதுமை மாவில இருந்து அதன் பதிலீட்டு பண்டமான அரிசியை நுகர்வதற்கு செல்வான். செல்லும் பொழுது பார்த்தீர்களாக இருந்தால் அரிசியின் விலை P ஆக இருக்கும் பொழுது, அங்கு அரிசியின் விலை மாற்றம் இல்லை, அரிசியின் விலை P ஆக இருக்கும் பொழுது நுகர்வோன் அரிசிக்கான கேள்வி தொகையை Q1 ஆக அதிகரிப்பான். எனவே அங்க பார்த்தீங்களா இருந்தால் D ஆக இருக்கின்ற கேள்வி கோடு D1 ஆக வலதுபுறம் நகரும். D ஆக இருக்கின்ற கேள்வி கோடு D1 ஆக வலதுபுறம் நகரும். இதனது மறுதலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கோதுமை மாவுக்கான விலை P-லிருந்து P2 ஆக குறைவடைகிறது. உங்களுக்கு தெரியும், விலை குறைந்தால் கேள்வி கூடும். கேள்வி விதி சாதாரண நடத்தையும் கூட. அப்ப P2 ஆக கோதுமை மாவின் விலை குறைவடையும் பொழுது நுகர்வோன் கோதுமை மாவுக்கான கேள்வியை Q-லிருந்து Q2 ஆக அதிகரிப்பான். அப்ப இங்க Q-ல இருந்து Q2 ஆக கேள்வி கோதுமை மாவுக்கு அதிகரிக்கும் பொழுது அரிசிக்கான விலை மாறாத நிலையில் நுகர்வோன் அரிசிக்கான கொள்வனவை அல்லது கேள்வியை குறைப்பான். ஏண்டா இங்க அரிசியை நுகர்ந்த நுகர்வோன் D1 ஆக Q ஆக அவன் அரிசியில இருந்து கோதுமை மாவுக்கு இங்க வந்துடுவான். அவ்வளவு நுகர்வோன் இங்க வந்த உடனே அரிசியில இருந்து கோதுமை மாவுக்கு வந்த உடனே அரிசிக்கான கேள்வி D-ல இருந்து D2 ஆக குறைவடையும். இந்த படத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களோட கொப்பியில திருப்பி கீறி இந்த விளக்கத்தை மீள்பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். இணைப்பு பண்டம். இணைப்பு பண்டம் என்று சொல்றது ஒரு முக்கியமான விடயம். முதல் நாங்கள் இணைப்பு பண்டம் என்றால் என்னென்று பார்ப்போம். குறித்த ஒரு பண்டத்தின் பயனை பூரணமாக அல்லது உச்ச அளவில் நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அதனோடு சேர்த்து பயன்படுத்த வேண்டிய இன்னொரு பண்டம் இணைப்பு பண்டம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீர்களாக இருந்தால் குறித்த ஒரு பண்டத்தின் பயனை நாங்கள் பூரணமாக பெற வேண்டுமாயின் அதனுடன் இணைத்து பயன்படுத்த வேண்டிய இன்னொரு பண்டம் இணைப்பு பண்டம். உதாரணம், டயர் டியூப். இப்பொழுது டியூப்லெஸ் டயர் வருகிறது, ஆனால் சைக்கிளுக்கு டியூப் உள்ள டயரும் இருக்கிறது. நீங்கள் அந்த சைக்கிள் டயரின் பயனை நாங்கள் பூரணமாக பெற வேண்டுமாக இருந்தால் அவரோடு சேர்த்து நாங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்டா, டியூப்பையும் இணைச்சுத்தான் பாவிக்கணும். அப்ப இந்த இணைப்பு பண்டங்களுக்கான விலை அந்த கேள்வியில எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்றதை நாங்கள் பார்க்க போறோம். அடுத்ததாக பாருங்க, டயருக்கான விலை மாற்றம். டயரின் விலை கூடலாம் அல்லது குறையலாம். டயரின் விலை கூடலாம் அல்லது குறையலாம். அப்ப டயரின் விலை கூடேக்க டயருக்கான கேள்வித்தொகையில ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த கேள்வித்தொகை மாற்றம் எவ்வாறு டியூப்புக்கான கேள்வியை மாற்ற போறோம்ன்றால் எங்களுக்கு பிரச்சனை. அதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். இப்பொழுது பார்ப்போம். டயருக்கான விலை P ஆக இருக்கும் பொழுது அந்த டயருக்கான கேள்வி Q ஆக காணப்படுகிறது. டயருக்கான கேள்வி தொகை Q என காணப்படுகிறது. இப்பொழுது டயருக்கான விலை P-லிருந்து P1 ஆக அதிகரிக்கிறது. இந்த வரைபடத்தை பாருங்கள். டயருக்கான விலை மாற்றம் P-லிருந்து P1 ஆக அதிகரிக்கிறது. விலை அதிகரித்தால்
டயருக்கான கேள்வி தொகை குறைவடையும். கியூவிலிருந்து Q1 குறைவடையும். விரைவடத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். கியூவிலிருந்து Q1 குறைவடையும். எங்களுக்கு தெரியும் டயரை வாங்கிக்க டியூப்பை வாங்குவோம். இப்ப டயரின் கேள்வி தொகை குறைஞ்ச உடனே டியூப்பின் விலை மாறாத போது, டியூப்பின் விலை P இருக்கின்றது, டியூப்பின் விலை மாறாத போது டயருக்கான கேள்வி கியூவிலிருந்து Q1 குறைவடைகிறது. நாங்கள் டியூப்பின் விலையில எந்த செல்வாக்கும் செலுத்த இல்லை, டியூப்பின் விலை P தான் இருக்கு. ஆக இங்க மாறினது என்ன? டயரின் விலை. டயரின் விலை மாற்றம் டியூப்புக்கான கேள்வியில மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. எனவே இது பிரதியீட்டு பொருட்களுக்கான விலையில் ஏற்படும் மாற்றத்தின் ஊடாக கேள்வி மாற்றம் என்றதை பார்க்கின்றோம். அவ்வாறே டயருக்கான விலை P-லிருந்து P2 குறைவடையும் பொழுது, விலை குறைஞ்சால் கேள்வி கூடும். டயருக்கான கேள்வி Q-விலிருந்து Q2 அதிகரிக்கிறது. அப்ப இங்க டயருக்கான கேள்வி கூட டயரோட சேர்த்தானே டியூப்பையும் வாங்கணும். எனவே டியூப்புக்கான கேள்வி தொகை அதிகரிக்கிறது. பாருங்க, டியூப்பின் விலை மாறையில P தான் இருக்கின்றது. Q இருந்த ஆரம்ப கேள்வி இப்பொழுது Q2 அதிகரிக்கின்றது. இதன் பொழுது கேள்வி கோடு D-லிருந்து D1 D2 வலப்புறம் நகர்கிறது. இதன் போது கேள்வி கோடு ஆரம்ப கேள்வி D இருக்கின்றது, அது D2 என வலதுபுறம் நகர்கிறது. இது இணைப்பு பண்டம் அப்படின்னு பார்க்கின்றோம். அப்போ உங்களுக்கு வடிவா தெரியும். இது ஒரு திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இணைப்பு பண்டம் குறித்த ஒரு பண்டத்தின் பயனை நாங்கள் பெற வேண்டுமாயின் அதனுடன் சேர்த்து பாய்க்க வேண்டிய இன்னொரு பண்டத்தை நாங்கள் இணைப்பு பண்டம் அப்படி என்று சொல்கின்றோம். அது தொடர்பான விளக்கத்தை பார்த்தோம். அடுத்தது நுகர்வோனின் சுவை மாற்றம், டேஸ்ட். இது ஒரு முக்கியமான விடயம். குறித்த பொருளுக்கான கேள்வியை தீர்மானிப்பதில் நுகர்வோனின் சுவை மாற்றம் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. குறித்த ஒரு பண்டத்திற்கான சுவையை சாதகமாக மாறுமாயின் அந்த பண்டத்திற்கான கேள்வி அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியுதா, டேஸ்ட் பொடி வெட்டா கடை வேண்டும் அந்த பண்டத்தை சுவைக்கிறதுக்கு. சின்ன பிள்ளைகள் ஐஸ்கிரீம் அதில் பட வேண்டும், கேள்வி அதிகரிக்கும். சுவை மாற்றம். அது மாதிரி குறித்த ஒரு பண்டத்தில் ஏற்படும் சுவை மாற்றமானது பாதகமாக காணப்படுமாக இருந்தால் அந்த பண்டத்திற்கான கேள்வி குறைவடையும். இப்பொழுது உலகளாவிய ரீதியில் இந்த விரைவு உணவுகளுக்கான கேள்வி அதிகரித்து செல்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, KFC, சிக்கன். அப்ப இதெல்லாம் சுவை மாற்றம். புதிய சுவை மாற்றத்தினூடாக கேள்வி அதிகரித்து செல்கிறது. பார்த்தீர்களா இருந்தால் சுவை மாற்றத்தின் ஊடாக ஃபேவரபிளான சுவை மாற்றம், ஒரு சாதகமான சுவை மாற்றம் வந்து இருந்தால் பொருளின் விலை மாறாத நிலையில் கேள்வி அதிகரிக்கும். இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் விலை, இந்த வரைபட விளக்கத்தை ஒருக்கா நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் விலை P காணப்படுகிறது, ஆரம்ப கேள்வி Q காணப்படுகிறது. குறித்த பண்டத்திற்கு சாதகமான ஒரு சுவை மாற்றம் வரும் பொழுது நுகர்வோன் விலை மாறாத நிலையில் அந்த பண்டத்தை அதிக அளவு கொள்வனவு செய்வான், கேள்வியை கூட்டுவான், கேள்வி அதிகரிக்கும். எனவே கேள்விக்கோடு D-லிருந்து D1 வலதுபுறம் நகரும். கேள்வி தொகை Q-விலிருந்து Q1 அதிகரிக்கும். இதே மாதிரி அந்த பண்டத்தின் விலை மாறாத போது சுவையில் பாதகமான ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அந்த பண்டத்திற்கான கேள்வி குறைவடையும். Q-ல இருக்கின்ற கேள்வி Q2 குறைவடையும். காரணம், D-யில் இருக்கின்ற கேள்விக்கோடு D2 இடதுபுறம் நகரும். அப்ப நுகர்வோன் சுவை மாற்றம் தொடர்பான விளக்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க பார்ப்போம், கேள்வி விதி என்று டிமாண்ட் லோ. கேள்வி விதி என்றால் கேள்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில விலையில் ஏற்படுற மாற்றம், குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படுற மாற்றத்தால கேள்வியில் என்ன மாற்றம் நிகழும் என்று தான் பார்ப்போம். இது நாங்கள் கேள்வி விதி என்று சொல்ல போறோம். பாருங்கள், கேள்வியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பால் கேள்வி தொகை குறைவடைவதும்
குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் குறைவால் கேள்வி தொகை அதிகரிப்பதும் கேள்வி விதியாகும். இதற்காக பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி விதி, டிமாண்ட் லோ அப்படி என்று சொல்லுவோம். ரைட். நாங்கள் கேள்வி என்ற அந்த நுகர்வோன் தொடர்பான பக்கத்து ஆய்வில் இருந்து இப்பொழுது நிரம்பல் என்று சொல்கின்ற உற்பத்தியாளர் தொடர்பான ஆய்வுக்கு போவோம். எங்களுக்கு தெரியும், பொருட்கள் சேவைகளை நுகர்வோன் தனது தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு நுகர்வான். அவனுக்கு தேவையான அந்த பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தியாளன் சந்தையை ஆராய்ச்சி அடிப்படையாக கொண்டு அறிந்து அவர்களுக்கு கொடுப்பான், உற்பத்தி செய்து கொடுப்பான். எனவே நுகர்வோன் பக்க நடத்தையில் ஏற்படுற மாற்றங்களை கேள்வி மாற்றத்தினூடாக பார்த்தோம். இப்பொழுது உற்பத்தியாளர் தொடர்பான நடத்தையை நிரம்பல் அல்லது நிரம்பல் மாற்றத்தினூடாக நாங்கள் பார்ப்போம். நிரம்பல் என்று சொல்லும் பொழுது அதன் வரையக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். குறித்த ஒரு காலப்பகுதியில் குறித்த ஒரு விலையில் சந்தையில் விற்பனை செய்ய தயாராக உள்ள பொருட்கள் சேவைகளின் அளவு நிரம்பல் ஆகும். பார்க்கணும், குறித்த ஒரு காலப்பகுதியில் குறித்த ஒரு விலையில குறித்த ஒரு பொருளை சந்தையில விற்பனை செய்வதற்கு தயாராக உள்ள அளவு, அது நாங்கள் என்ன சொல்ல போறோம், நிரம்பல் அப்படி என்று சொல்லுவோம். இப்ப பார்ப்போம், கேள்வியில் மாற்றம் ஏற்பட்ட மாதிரி நிரம்பல்லையும் மாற்றம் ஏற்படும். அந்த நிரம்பல்ல மாற்றத்தை ஏற்படுத்துற காரணிகளை நாங்கள் இங்க பார்க்க போறோம். சந்தையில நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகள் நான் மேல சொன்ன மாதிரி முக்கியமானது பொருளின் விலை, அடுத்தா சொல்ல போற உற்பத்திக்காரியான உள்ளீடுகளின் விலை, அடுத்தது சூழல் காரணிகள், பயன்படுத்தும் தொழில்நுட்பம், நிரப்பு பொருட்கள், பிரதியீட்டு பொருட்கள் என்பவற்றின் விலை, அரச கொள்கை, பிரதியீட்டு போட்டி பொருட்கள், பிரதியீட்டு பொருட்கள் நாங்கள் போட்டி பொருட்கள் சொல்லலாம், பிரதியீட்டு போட்டி பொருட்களின் விலை, அரச கொள்கை, இவற்றை ஏற்படுற மாற்றம் நிரம்பல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொருளின் விலை முதலாவது. பொருளின் விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையே நேரடியான தொடர்பு இருக்கு. எங்களுக்கு தெரியும், உற்பத்தியாளன் எப்பொழுதும் லாபத்தை எதிர்பார்ப்பான். அதிகளவு பொருட்களை சந்தைக்கு கொடுத்து அதிகளவு லாபத்தை எடுப்பான், அதிகளவு விலைக்கு. விலை உயர்வாக இருக்கும் பொழுது உற்பத்தி அதிகரிக்கும். ஏன், உயர்ந்த விலையில கணக்க பண்டத்தை கொடுத்தால் கணக்க லாபத்தை உழைத்துக் கொள்ளலாம், அதிக அளவு பொருளை கொடுத்தால் அதிக அளவு லாபத்தை உழைத்துக் கொள்ளலாம். விலை குறைவாக இருக்கும் பொழுது நிரம்பல் குறைவடையும். எங்களுக்கு தெரியும், சந்தையில பொருளின் விலை குறைவாக இருக்கும் பொழுது கிடைக்கின்ற லாபம் குறைவாக இருக்கும். எனவே உற்பத்தியின் அளவை நிரம்பல் குறைப்பார், இந்த லாபம் குறைந்துவிடும். அதிக அளவு பொருளை கொண்டு வித்தால் லாபம் குறையும். அப்ப விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கும், விலை குறையும் பொழுது நிரம்பல் குறையும். அப்ப பாருங்க, பொருளின் விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில் நேரடியான தொடர்பு காணப்படுகிறது. பொருளின் விலை அதிகரிக்கும் போது நிரம்பல் தொகை அதிகரிக்கும், பொருளின் விலை குறைவடையும் போது நிரம்பல் தொகை குறைவடையும். பொருளின் விலை அதிகரிக்கும் போது உற்பத்தியாளர் அதிக அளவு லாபத்தை உழைக்கும் நோக்கில் நிரம்பலை அதிகரிப்பர். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பொருளின் விலை நிரம்பல் கோடு. பொருளின் விலைக்கும் நிரம்பலுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் நிரம்பல் கோட்டு வழியாக விளங்கப்படுத்தலாம். நிரம்பல் கோட்டை அடிப்படையாக கொண்டு அந்த விளக்கத்தை எடுக்கலாம். பாருங்க, நிரம்பல் தொடர்பு அப்படி விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையில் என்ன தொடர்பு? நேர்க்கணிய தொடர்பு. விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கும், விலை குறைவடையும் பொழுது நிரம்பல் குறைவடையும். பி என்ற விலையில் கியூ என்ற அளவு நிரம்பலை சந்தையில் நிரம்பல் செய்வார்கள் உற்பத்தியாளர். இப்பொழுது பண்டத்தின் விலை பியில் இருந்து P1 ஆக உயர்கிறது, அதிகரிக்கிறது. அப்ப உற்பத்தியாளர் பார்ப்பான், விலை கூடுது, கணக்கை விட்டா கணக்க லாபம் வரும் என்று சொல்லி உற்பத்தியை அதிகரிப்பான். அப்ப சந்தைக்கு பொருட்கள் அதிக அளவு வரும். எனவே கியூவாக இருக்கின்ற நிரம்பல் Q1 ஆக அதிகரிக்கும் நிரம்பல் தொகை. அப்ப பாத்தீங்கன்னா விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் தொகை அதிகரிக்கிறது.
அதே மாதிரி அல்லது அவ்வாறு விலை P-யில் இருக்கும் பொழுது Q-ஆக இருக்கின்றது நிரம்பல், விலை P2-ஆக குறையும் பொழுது நிரம்பல் தொகை Q2-ஆக குறைவடையும். சேரம் விலை குறைவடையும் பொழுது உற்பத்தியாளர் நட்டத்தை நோக்குவான் அல்லது லாபத்தின் அளவு குறைந்து செல்லும். எனவே அவன் நிரம்பலை குறைப்பான். ஏற்கனவே உற்பத்தி செய்த பண்டங்கள் அதிக அளவு இருப்பிலும் இருக்கும், அவர் தேக்கல் நிலை ஏற்படும். ஆகவே அதை சீர் செய்வதற்காக நிரம்பல் குறைக்கப்படும். இது நாங்கள் நிரம்பல் கோட்டு வழியாக பார்க்கின்றோம். எனவே விலைக்கும் நிரம்பல் தொகைக்கும் இடையே நேர்க்கணிய தொடர்பு காணப்படும். அதை நீங்கள் பார்த்து வைத்திருங்கள். நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளை நாங்கள் முதலாவதாக பார்த்தோம், குறித்த பண்டத்தின் விலை. இப்பொழுது இரண்டாவதாக பார்க்க போகின்றோம் உற்பத்தி காரணிகளின் விலை. எங்களுக்கு தெரியும், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு உள்ளீடுகளாக உற்பத்தி காரணிகள் பயன்படுத்தப்படும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த உற்பத்தி காரணிகளுக்கு பெறுமதி இருக்கின்றது. அந்த பெறுமதியின் அடிப்படையில் தான் முடிவு பண்டத்தின் விலையை தீர்மானிக்க போறோம். உற்பத்தி காரணிகளுக்கான உள்ளீடுகளின் விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் குறைவடையும். மாறாக உற்பத்தி காரணிகளான உள்ளீடுகளின் விலை குறைவடையும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும், செலவு கூட இருக்கும் பொழுது நாங்கள் உற்பத்தியின் அளவை குறைப்போம், செலவு குறைவாக இருக்கும் பொழுது அதிக அளவு பண்டத்தை உற்பத்தி செய்வோம். அது சாதாரண உற்பத்தியாளர் நடத்தை. எனவே நீங்கள் உற்பத்தி காரணிகளின் விலை என்று பார்க்கும் பொழுது உற்பத்தி காரணிகளின் அல்லது உள்ளீடுகளின் விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் குறைவடையும். அவ்வாறே உற்பத்தி காரணிகள் உள்ளீடுகளின் விலை குறைவடையும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கும் என்ற அந்த விடயத்தை நீங்கள் விளங்கி ஞாபகம் வைத்திருங்கள். அடுத்ததாக பார்க்க போறோம் நிரம்பல்ல மாற்றத்தை ஏற்படுத்த காரணிகள்ல முக்கியமாக நிரப்பு பண்டம், பிரதியீட்டு பண்டங்களின் விலை. நாங்கள் கேள்வியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணிகளையும் நிரப்பு பண்டம், பிரதியீட்டு பண்டங்களில் ஏற்படுற மாற்றம் என்று பார்த்தாங்க. அது மாதிரி இங்கேயும் நிரப்பு பண்டம், பிரதியீட்டு பண்டங்களின் விலையால நிரம்பல் ஏற்படுற மாற்றத்தை பற்றி பார்ப்போம். பாருங்க, குறித்த ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது அதன் நிரப்பு பொருளின் நிரம்பல் குறையும். இதை விளங்கி வைத்திருங்கள். குறித்த ஒரு பொருளின் விலை அதிகரிக்கும் பொழுது அதன் நிரப்பு பொருளின் நிரம்பல் குறையும். பாபம், குறித்த ஒரு பொருள், எங்களுக்கு நிரப்பு பொருள் என்றா தெரியும். என்ன நிரப்பு பொருள்? நிரப்பு பண்டம். ஒரு பண்டத்தின் பயனை பெற வேணுமாக இருந்தால் அவனோட சேர்த்து பாவிக்கின்ற இன்னொரு பண்டம் நிரப்பு பண்டம். அப்ப இப்ப நான் சொன்ன உதாரணத்தில் பாருங்க, விளங்கி வச்சிருங்க, டயரும் டியூப்பும். அப்ப டயருக்கான விலை அதிகரிக்குது, டயருக்கான கேள்வி குறையும். டயருக்கான கேள்வி குறைஞ்சால் அந்த நிரப்பு பொருளான டியூப்புக்கான கேள்வியும் குறையும். அப்ப கேள்வி குறைஞ்சா இங்கே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? நிரம்பல் குறையும். இப்பொழுது நிரப்பு பிரதியீட்டு பொருட்களின் விலையை நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், முதலாவதாக நிரப்பு பண்டத்தை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், குறித்த பண்டத்தின் பயனை நாங்கள் பூரணமாக பெற வேண்டுமாக இருந்தால் அதனுடன் இணைத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு பண்டத்தை நாங்கள் நிரப்பு பண்டம் அப்படி என்று சொல்லுவோம். இப்ப பார்த்தீர்களாக இருந்தால், குறித்த ஒரு பண்டத்தின் விலை அதிகரிக்கும் பொழுது நிரப்பு பண்டத்தின் நிரம்பல் குறையும். ஏனென்றால் அந்த பொருளுக்கான விலை அதிகரிக்கும் பொழுது அந்த பொருளுக்கான கேள்வி குறையும், கேள்வி குறைஞ்சால் நிரம்பல் குறையும். அந்த விதியின் அடிப்படையில் இங்க நிரம்பல் குறைவடைகிறது. அவ்வாறு குறித்த பொருளின் விலை குறைவடையும் பொழுது அதன் நிரப்பு பண்டத்திற்கான நிரம்பல் அதிகரிக்கும். ஏன்? எங்களுக்கு தெரியும், குறித்த பண்டத்திற்கான விலை குறையேக்க அந்த பண்டத்திற்கான கேள்வி கூடும். கேள்வி அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் அதிகரிக்கும். இது சாதாரண கேள்வி நிரம்பல் விதி அப்படின்னு சொல்லப்படுறோம். இதை நீங்கள் அந்த குறித்த பண்டத்தை தனியாகவும்
அதனது நிரம்பல் மாற்றம், அதன் நிரப்பு பண்டத்தின் நிரம்பல் மாற்றத்தை தனியமாக வரைபடத்தின் மூலம் நாங்கள் முதல் போட்ட மாதிரி பார்க்கலாம். அதை நீங்கள் முதல் கேள்விக்கு போட்ட மாதிரி நீங்களாக முயற்சி செய்து அதை பாருங்கள். அவ்வாறு பிரதியீட்டு பொருட்களின் விலையை பற்றி பார்ப்போம். நிரப்பு பண்டத்தை பார்த்தாங்க, இப்பொழுது பிரதியீட்டு பண்டத்தை பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் பிரதியீட்டு பண்டம் என்றால் ஒரு பொருளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு பண்டம். அரிசிக்கு பதிலாக மா. அப்ப பார்த்தீர்களா இருந்தால் பிரதியீட்டு பொருட்களின் விலை அதிகரிக்கும் பொழுது குறித்த பொருளின் நிரம்பல் அதிகரிக்கும். எங்களுக்கு தெரியும் பிரதியீட்டு பண்டத்தின் விலை அதிகரிக்க அந்த பிரதியீட்டு விலை அதிகரித்த அந்த பிரதியீட்டு பண்டத்துக்கான கேள்வி என்ன செய்யும்? கேள்வித்தொகை குறையும். அப்ப கேள்வித்தொகை குறைஞ்ச உடனே நுகர்வோன் அங்க இருந்து அந்த பிரதியீட்டு பணத்தை வாங்க வலிக்கிடுவான். வாங்கின உடனே அதுக்கான கேள்வி கூட அதுக்கான நிரம்பல் அதிகரிக்கும். அதே மாதிரி பிரதியீட்டு பொருளின் விலை குறைவடையும் பொழுது குறித்த பண்டத்தின் நிரம்பல் குறைவடையும். எங்களுக்கு தெரியும் பிரதியீட்டு பண்டத்தின் விலை குறையக்க நுகர்வோன் என்ன செய்ய போறான்? அந்த பண்டத்தை அதிகளவு வாங்க போறான். அதிகளவு வாங்கினால் குறித்த பண்டத்திற்கான கேள்வி என்ன செய்யும்? குறையும். குறைஞ்ச உடனே உற்பத்தியாளர் நிரம்பலை குறைப்பினார். இதையும் நான் முதல் சொன்ன வரைபடம் மூலம் நீங்கள் தனியே போட்டு அந்த விளக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணியில முக்கியமான அடுத்த காரணி அரச கொள்கை, கவர்மெண்ட் பாலிசி. அப்ப அரச கொள்கைகள் எப்பொழுதும் உற்பத்தியாளருக்கு சாதகமாக காணப்படுமாக இருந்தால் நிரம்பல் அதிகரிக்கும். உதாரணத்தை சொல்லுவோம், உற்பத்தியாளருக்கு மானியம் வழங்குதல், தாராள மூலப்பொருள் இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்தல், அல்லது வரி விடுதலை வழங்குதல். இவ்வாறான நேரம் உற்பத்தியாளர் அல்லது நிதிச்சந்தையில குறைந்த வட்டி வீதத்தில் கடனை பெறுவதற்கான ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்துறது, அல்லது குறித்த துறைகளுக்குரிய கடனுக்கு வட்டியின் அளவை குறைக்கிறது, கடன்ல சலுகையை கொடுக்கிறது. இவ்வாறு அரச கொள்கைகள் மாறும் பொழுது நிரம்பலும் மாறும். சாதகமான அரச கொள்கை இருந்தால் நிரம்பல் அதிகரிக்கும். உற்பத்திக்கு சாதகமற்ற அரச கொள்கை காணப்படும் பொழுது நிரம்பல் குறைவடையும். எனவே நிரம்பலில் செல்வாக்கு செலுத்துகிற அடுத்த காரணியாக நாங்கள் அரச கொள்கையை பார்க்கின்றோம். உற்பத்தியாளருக்கு சாதகமாக அமையுமாய் நிரம்பல் அதிகரிக்கும். அவ்வாறே அரச கொள்கைகள் உற்பத்தியாளருக்கு பாதகமாக அமையுமாயின் நிரம்பல் குறைவடையும் அப்படி என்று சொல்லி பார்க்கின்றோம். இது வரி விதித்தல், மானியம் வழங்கல் என்பதனூடாக வழங்கப்படுகிறது. அடுத்த நீங்கள் தொழில்நுட்பம் என்றதை பற்றி பார்ப்போம். தொழில்நுட்ப மாற்றம் உற்பத்தியில நேரடியாக செல்வாக்கு செலுத்தும். அதிநவீன புதிய தொழில்நுட்பத்தின் வரவானது எப்பொழுதும் நிரம்பலை அதிகரிக்கும். குறைந்த நேரத்திலையும் குறைந்த செலவிலையும் அதிக அளவு பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்ய முடியும். அவ்வாறு புதிய தொழில்நுட்பம் ஒன்று சந்தைக்கு வரைக்க நிரம்பல் அதிகரிக்கும். மாறாக தொழில்நுட்பத்தில் ஏற்படுற மாற்றம் எங்களுக்கு பாதகமாக காணப்படுமாயின் நிரம்பல் குறைவடையும். இதையும் நீங்கள் மாணவராகி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்க, சூழல் காரணிகள். உற்பத்தியில செல்வாக்கு செலுத்துகிற தாக்கம் செலுத்துகின்ற பல்வேறுபட்ட சூழல் காரணிகள் இருக்கின்றன. இந்த சூழல் காரணிகள் ஏற்படுற மாற்றம் நிரம்பல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்ப சூழல் காரணின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்த மாதிரி சட்டச்சூழல் ஏற்படுற மாற்றம், பொருளாதார சூழல் ஏற்படுற மாற்றம், பூகோள சூழல் ஏற்படுற அந்த குளோபல் வார்மிங், பூகோள சூழல் ஏற்படுற மாற்றம், இயற்கை சூழலில் ஏற்படுற மாற்றம், இவ்வாறான மாற்றங்கள் எங்களை நேரடியாக கொண்டே உற்பத்தியில செல்வாக்கு செலுத்தும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த பிரச்சனையால பாரிய நிறுவனங்களுடைய உற்பத்திகள் ஸ்தாபிதம் அடைந்திருக்கின்றன, சில உற்பத்தி நிறுவனங்கள். அப்ப அது மாற்றத்தை ஏற்படுத்தும், இயற்கை சூழல் ஏற்படுற ஒரு மாற்றம். இவ்வாறான மாற்றங்கள் எங்களோட சூழல் காரணிகளால நிரம்பல்ல தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததா பார்ப்போம் நிரம்பல் விதி. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேள்வி விதி என்று பார்த்தாங்க, டிமாண்ட் லோ. அதே மாதிரி இங்க சப்ளை லோ என்று பார்ப்போம்.
நிரம்பல் விதி. பாருங்க, நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகளில் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு நிரம்பல் தொகையை அதிகரிக்கும். அதே மாதிரி குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் குறைவு நிரம்பலை குறைக்கும். இதுதான் நிரம்பல் விதி. அப்ப நீங்கள் பாருங்க, எப்படி சொல்லணும்? ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பானது நிரம்பலை அதிகரிப்பதும், குறித்த பண்டத்தின் விலையில் ஏற்படும் ஒரு குறைவானது நிரம்பலை குறைப்பதும் நிரம்பல் விதியாகும். அப்படி சொல்லணும் நீங்கள். அப்ப இதை நீங்கள் மனதில் வைத்திருங்க, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு முக்கியமான விடயம். அப்ப நிரம்பல் விதியை அடிப்படையாக கொண்டு நிரம்பல் வளைஜி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்க, ஆரம்பத்தில் P0வாக விலை இருக்கும் பொழுது Q0வாக நிரம்பல் தொகை இருக்கின்றது. இப்பொழுது குறித்த பண்டத்தின் விலை P0வில் இருந்து P1ஆக குறைவடையும் பொழுது நிரம்பல் தொகை Q0வில் இருந்து Q1ஆக குறைவடைகிறது. அவ்வாறே பொருளின் விலை P0வில் இருந்து P2ஆக அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் தொகை Q0வில் இருந்து Q2ஆக அதிகரிக்கிறது. அப்ப விலை குறைவடையும் பொழுது நிரம்பல் குறைவடைவதும், விலை அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் அதிகரிப்பதும் நிரம்பல் விதியாகும். இதை அடிப்படையாக கொண்டுதான் நிரம்பல் கோடு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விளக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வரைபட ரீதியான ஒரு நிரம்பல் மாற்றம் நாங்கள் இங்கு பார்க்கின்றோம். நிரம்பலை தீர்மானிக்கின்ற காரணிகளுள் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகளின் மாற்றத்தால் நிரம்பல் கோடு ஒன்றில் வலதுபுறம் அல்லது இடதுபுறம் நகர்தலை நாங்கள் நிரம்பல் மாற்றம் என்று சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் சப்ளை, நிரம்பல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். விலை மாறாது, விலை தவிர்ந்த ஏனைய காரணி உங்களுக்கு தெரியும். விலை தவிர்ந்த ஏனைய காரணி என்ன? உற்பத்தி காரணி உள்ளீடுகளின் விலையில மாற்றம் பெறலாம், பிரதியீட்டு நிரப்பு பண்டங்கள விலையில மாற்றம் பெறலாம், அரச கொள்கையில மாற்றம் பெறலாம், சுவை மாற்றம் பெறலாம், இயக்க சூழலில் ஏற்படுற மாற்றம் பெறலாம். அப்ப இதால ஒன்றில் நிரம்பல் என்ன செய்யலாம்? அதிகரிக்கலாம் அல்லது நிரம்பல் குறையலாம். நிரம்பல் அதிகரித்தல் S0வில் இருந்து S1ஆக வலதுபுறம் நகரும். அப்பொழுது நிரம்பல் தொகை Q0வில் இருந்து Q1ஆக வலதுபுறம் நகரும். அவ்வாறே நிரம்பலில் ஏற்படும் மாற்றம் குறைவாக இருக்குமாக இருந்தால் S0வில் இருந்து S2ஆக நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும். நிரம்பல் கோடு இடதுபுறம் நகரும். அப்பொழுது நிரம்பல் தொகை Q0வில் இருந்து Q2ஆக குறைவடையும். இதை நிரம்பல் மாற்றம் என்று சொல்லுவோம். அடுத்தது முக்கியமான ஒரு விடயம் போறோம். அப்ப நுகர்வோன் என்ன விலைக்கு பொருளை வாங்குவான், உற்பத்தியாளன் என்ன விலைக்கு பொருளை விற்பான். எங்களுக்கு தெரியும், உற்பத்தியாளற்ற நோக்கம் அதிக அளவு விலைக்கு பண்டங்களை விற்பனை செய்து அதிக அளவு லாபத்தை உழைப்பது. நுகர்வோட்ட நோக்கம் குறைந்த விலைக்கு தரமான பண்டங்களை கொள்ளளவு செய்து உச்ச பயனை பெறுவது. அப்ப ரெண்டு பேற்ற நோக்கமும் முரண்பட்டது. உற்பத்தியாளன் கூட விலைக்கு விற்கிறாய் பண்ணுவார், நுகர்வோன் குறைந்த விலைக்கு வாங்க முயற்சி செய்வார். எனவே ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துலதான், உற்பத்தியாளர் நுகர்வோனும் அந்த சந்திக்கிற இடத்துலதான் பொருளுக்கான விலையும் அதற்கான கேள்வியும் தீர்மானிக்கப்படும். அந்த நிலையை நாங்கள் சந்தை சமநிலை என்று சொல்லுவோம். அப்ப பாருங்க, சந்தை சமநிலை வரைபடம் மூலம் காட்டப்படுகிறது. குறித்த ஒரு காலப்பகுதியில், குறித்த ஒரு சந்தையில், குறித்த ஒரு விலையில் நுகர்வோனது கொள்வனவின் அளவும் உற்பத்தியாளர் நிரம்பலின் அளவும் சமனாக காணப்படுதல் சந்தை சமநிலை ஆகும். எங்களுக்கு வடிவா தெரியும், நுகர்வோன் குறைந்த விலைக்கு வாங்க ட்ரை பண்ணுவான், உற்பத்தியாளன் கூட விலைக்கு விற்க ட்ரை பண்ணுவான். அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கின்ற அந்த இடத்தான் விலை தீர்மானிக்கப்படும். அந்த இடத்தான் அவர் ஓகே என்று கொடுப்பார். அந்த இடத்துல கேள்வி தொகை தீர்மானிக்கப்படும். அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்தை நாங்கள் என்ன சொல்ல போறோம்? சந்தை சமநிலை, மார்க்கெட் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சந்தை எந்த நாளும் சமநிலை இருக்குமா? ஒரே அளவு விலையில இருக்குமா? இல்ல, சந்தை மாறிக்கொண்டு இருக்கும். சந்தை சமநிலையை மாற்றம் அடைந்து கொண்டு இருக்கும்.
அப்ப சந்தை சமநிலை மாற்றத்தில் என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்த போகுது? நிரம்பல் மாற்றமும் கேள்வி மாற்றமும் சம்பந்தப்பட்ட அவ்வளவு காரணியும் செல்வாக்கு செலுத்த போகுது. நுகர்வோன்ற கேள்வி மாறினால் சமநிலை மாறும், உற்பத்தியான நிரம்பல் மாறினால் சமநிலை மாறும், பொருட்கள் சேவை விலைகள் மாறினால் சமநிலை மாறும். அப்ப நாங்கள் முதல் சொன்ன கேள்வியில மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணிகள், நிரம்பல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணிகள் அவ்வளவும் சேர்ந்து அல்லது அந்த காரணிகளுக்குள்ள ஒன்றோ பலவோ சேர்ந்து சந்தையில சமநிலையில மாற்றத்தை உண்டு பண்ணும். அவ்வாறான மாற்றங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதுதான் நாங்கள் அடுத்ததா பார்க்க போற விடயம். பாருங்க, இந்த சந்தை சமநிலையால நான் சொன்ன முதல்ல கேள்வி மாற்றம் பெறலாம். கேள்வி மாறக்குள்ள கேள்விக்கோடு வலது பக்கம் போகலாம் அல்லது இடது பக்கம் போகலாம். அவ்வாறே நிரம்பல்ல மாற்றம் பெறலாம். மாற்றம் பெறக்க நிரம்பல் கோடு வலது பக்கம் போகலாம் அல்லது இடது பக்கம் போகலாம். இங்க பார்ப்போம், கேள்வி வளைகோடு வலது பக்கம் நகர்ந்து சமநிலை விலைகள் தொகைகள் அதிகரிக்கின்ற ஒரு மாற்றம் இருக்கு. இது பாருங்க, ஆரம்பத்தில் வந்து D0 கேள்விக்கோடும் S ஆக நிரம்பல் கோடும் இருக்கிறது. இப்பொழுது நுகர்வோண்ட வருமான மாற்றமோ அல்லது நுகர்வோண்ட சுவை மாற்றமோ அந்த கேள்வியை அதிகரிக்குது. கேள்வி அதிகரிக்கும் போது கேள்விக்கோடு வலது பக்கம் நகர்கிறது. அப்ப ஆரம்பத்தில் எங்களுக்கு P0 விலையாக இருக்கும் பொழுது Q0 சமநிலையாக இருந்தது. இப்பொழுது கேள்வி வலது பக்கம் நகரும் பொழுது கேள்விக்கோடு வலது பக்கம் நகர்ந்தால் விலையும் உயரும், நிரம்பலும் கூடும். அப்ப இப்பொழுது என்ன நடக்க போகின்றது? P0 இருக்கின்ற விலை P1 உயர்கிறது. அதே நேரம் Q0 இருக்கின்ற நிரம்பல் தொகை Q1 அதிகரிக்கின்றது. அப்ப இந்த பழக்கம். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, கேள்வி வலை இடது பக்கம் நகர்வதனால் சமநிலை விலையின் தொகையும் குறைவடைகிறது. அது பாருங்க, ஏற்கனவே P0 விலையில Q0 அப்பொழுது கேள்வி D0 ஆகவும் நிரம்பல் S ஆகவும் காணப்படும் பொழுது ஆரம்ப சமநிலை A என்ற புள்ளியில இருக்கு. இப்பொழுது கேள்வியை தீர்மானிக்கின்ற காரணிகள் மாற்றத்தால கேள்விக்கோடு இடது பக்கம் வருகிறது, கேள்வி குறைவடைகிறது. கேள்வி குறைவடைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நிரம்பல் குறைவடையும். அப்பொழுது B என்ற புதிய புள்ளியில புதிய சமநிலை உருவாகிறது. இவ்வாறு அடுத்தது பார்ப்போம். சமநிலையில் ஏற்படுற மாற்றம் நிரம்பல் வளைகோடு வலது பக்கம் நகர்வதால் சமநிலை வேறுபடும். இப்ப பாத்தீங்கன்னா கேள்விக்கோடு மாறாது, அது உள்ள மாதிரியே இருக்கும். இப்ப நிரம்பல் கோடு S0 இருந்து S1 வலது பக்கம் நகரப்போகுது. எங்களுக்கு தெரியும், நிரம்பல் ஏற்படுற மாற்றத்தை உண்டு பண்ணும் காரணிகளின் தாக்கத்தால நிரம்பல் கோடு வலது பக்கம் நகரலாம். அப்படி நகர்ந்தால் எங்க புதிய சமநிலை வரும் என்று பாருங்க. ஆரம்பத்தில் கேள்விக்கோடு D ஆகவும் நிரம்பல் கோடு S0 ஆகவும் இருக்கும் பொழுது ஆரம்ப சமநிலை B என்ற புள்ளியில Q0 இருந்தது. இப்பொழுது நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்கிறது. நகர்ந்தால் கேள்வி மாறாது, நிரம்பல் கூடுது. நிரம்பல் கூடுனா சந்தைக்கு கணக்க பண்டம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா பொருளின் விலை குறையும். அப்ப P1 இருந்து P0 பொருளின் விலை குறையும், நிரம்பல் தொகை Q0 இருந்து Q1 அதிகரிக்கும். அப்ப மாணவர்களே, நீங்கள் இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற காரணிகள் எது என நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதுவரை நேரமும் பொருளியலின் அடிப்படை எண்ணக்கருக்கள் பற்றியும் ஒரு நிறுவனத்தின் சூழல் ஆய்வு பற்றியும் இந்த அலகில் நாங்கள் கற்றிருக்கின்றோம். இவற்றை நீங்கள் திரும்பவும் மீட்டு இதில் இருந்து பயன்பெற வேண்டும். நாங்கள் மீண்டும் தொடர்ந்து அடுத்த அலகில் சந்திப்போம்.
நன்றி.